ஹை கைஸ், இப்போ ஸ்லாப்ல என்னென்ன டைப் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த டேபிளை வந்து நீங்க ஆட்டோகேடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டேபிள் இருக்க விண்டோவை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்போர்ட் வியூ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி இங்க டிஎக்ஸ்எஃப் ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு தென் எந்த லொக்கேஷன்ல வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு தென் ஸ்டார்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து டிஎக்ஸ்எஃப் ஃபைலாக கன்வெர்ட் ஆயிரும். அதை நீங்க ஆட்டோகேட்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுனா இந்த மாதிரி பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஆர் பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லாபோட டைப்பை ரெண்டாக பிரிக்கலாம், ஒன் வே ஸ்லாப், டூ வே ஸ்லாப். இதுதான் நம்ம காலேஜில் படிச்சிருப்போம். ஸோ எல்பிபி ரேஷியோ லெஸ் தென் 2னா அது டூ வே ஸ்லாப், எல்பிபி ரேஷியோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2னா அது ஒன் வே ஸ்லாப் அப்படின்றத படிச்சிருப்போம். ஸோ செகண்ட் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் எட்ஜ் கண்டிஷன் வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் எட்ஜ் கண்டிஷன் வச்சு 9 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்கண்டினியூஸ் எட்ஜ்னா இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். ஸோ கண்டினியூஸ் எட்ஜ்னா லைன் அண்ட் ஆரோ இருக்கும். ஸோ இந்த தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்டீரியர் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஸ்லாப் தான். ஸ்லாப்ல எத்தனை டைப் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது இன்டீரியர் பேனல். இன்டீரியர் பேனல்னா நம்பர் 1 இந்த இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 4 எட்ஜும் வந்து கண்டினியூஸா இருக்கும். இந்த சைடும் இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1 ஷார்டேஜ் டிஸ்கண்டினியூஸ். நம்பர் 2ல இது ரெண்டும் லாங் ஏஜ், இது ரெண்டும் ஷார்டேஜ். அதுல ஒரு ஷார்டேஜ் மட்டும் டிஸ்கண்டினியூஸா இருக்கு. இப்போ 1 லாங் ஏஜ் டிஸ்கண்டினியூஸ். ஸோ 1 லாங் ஏஜ் இந்த இருக்கு. இதுல 1 லாங் ஏஜ் வந்து டிஸ்கண்டினியூஸா இருக்கு. 2 அட்ஜசன்ட் எட்ஜஸ் டிஸ்கண்டினியூஸ். இங்க பாத்தீங்கன்னா 2 அட்ஜசன்ட் எட்ஜஸ் வந்து டிஸ்கண்டினியூஸா இருக்கு. 2 ஷார்ட் எட்ஜஸ் டிஸ்கண்டினியூஸ். இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டும் லாங் ஏஜ், இது ரெண்டும் ஷார்ட் ஏஜ். ஷார்ட் ஏஜ் ரெண்டுமே டிஸ்கண்டினியூஸா இருக்கு. 2 லாங் ஏஜஸ் டிஸ்கண்டினியூஸ். இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டும் லாங் ஏஜ், இது ரெண்டும் ஷார்ட் ஏஜ். ஸோ 2 லாங் ஏஜும் டிஸ்கண்டினியூஸா இருக்கு. 3 எட்ஜஸ் டிஸ்கண்டினியூஸ். ஸோ இதுதான் 3 எட்ஜஸ் டிஸ்கண்டினியூஸ். 3 எட்ஜஸ் டிஸ்கண்டினியூஸ்ல 2 டைப் இருக்கு. ஸோ 7ம் 3 எட்ஜ் டிஸ்கண்டினியூஸ் தான். இங்க 8ம் 3 எட்ஜஸ் டிஸ்கண்டினியூஸ் தான். பட் இங்க பாத்தீங்கன்னா 1 ஷார்ட்டர் டைரக்ஷன் கண்டினியூஸ், இங்க பாத்தீங்கன்னா 1 லாங்கர் டைரக்ஷன் கண்டினியூஸ். ஸோ அதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ 4 எட்ஜஸ் டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னா 4 சைடும் டிஸ்கண்டினியூஸா இருக்கும். ஸோ இதுதான் மொத்தம் 9 டைப்பு. இந்த டைப்பை நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும் போதும். இதை வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல இன்புட்டா கொடுக்கணும். ஸ்லாப் டிசைன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் வந்து சூப்பர் சிவில் சிடி தான். இடபிள்யூ ஸ்டாட் ப்ரோலையோ நம்மளால ஸ்லாபை டிசைன் பண்ண முடியாது. பீம் அண்ட் காலம்காக மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேர். ஸோ சூப்பர் சிவில் சிடியை நீங்க கூகுளில் கிராக்டு வெர்ஷனாக டவுன்லோட் பண்ண முடியாது. supercivilcd.com அதில் போய் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த சாஃப்ட்வேரு. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும். நீங்கள் supercivilcd.comல போய் ஒன்ஸ் நீங்கள் அமௌண்ட்டை கட்டி பர்ச்சேஸ் பண்ணதும் இப்போ வந்து 3000 இருக்கு. மேபி ஃபியூச்சரில் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், சொல்ல முடியாது. ஸோ supercivilcd.comல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதும் உங்களோட மெயிலுக்கு இந்த மாதிரி யூசர் கோட் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ ரெண்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எப்படி ஸ்லாபை டிசைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். ஸோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வேரியஸ் எலமெண்ட்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லாப் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால ஸ்லாபில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லாபில் கிளிக் பண்ணதும் இங்கே ஃபஸ்ட்டு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஸோ S1 அப்படின்னு இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாபோட டைப்பை நம்ம கொடுத்துக்கிறணும். ஸோ 2 adjacent edges discontinuous இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது கொடுத்தாச்சு. தென் லைவ் லோட் இன்டென்சிட்டி வந்து இங்கே நம்ம கொடுக்கணும். ஸோ லைவ் லோட் இன்டென்சிட்டி வந்து நம்மளுக்கு 2 kN/m². ஸோ இங்கே 2 கொடுத்துக்கலாம். இங்கே வந்து 10/m² அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து யூனிட் வந்து தப்பாக இருக்குது. இது சாஃப்ட்வேர் ப்ராப்ளம். இங்கே வந்து 2 kN/m² தான் கொடுக்கணும். இங்கே திக்னஸ் ஆஃப் ஸ்லாப் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம 150 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குவோம். இங்கே திக்னஸ் ஆஃப் ஃப்ளோர் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ளோர் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு 23 mm வரும். ஸோ 23 mm கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் சீலிங் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதாவது ஸ்லாபோட கீழே நம்ம பண்ணுற பிளாஸ்டரிங்கை தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து 10 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ பார்ட்டிசன் லோடு இன்டென்சிட்டி. ஸோ பார்ட்டிசன் வால் லோடு வந்து நம்மளுக்கு
10 டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இங்கே இருக்கிறது டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான். இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து 0.10 டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயரை டன் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கூகுளை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தென் லோட் ஃபேக்டர் வந்து 1.5 தான். இங்கே ஸ்லாபோட அதர் டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.645. ஸோ லாங்கர் டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.355. ஸோ இப்போ வந்து நீங்கள் கான்கிரீட் கிரேடு வந்து கொடுத்துக்கலாம். கான்கிரீட் கிரேடு வந்து நம்ம 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இங்கே டயாமீட்டர் ஆஃப் பார் அலாங் ஷார்ட்டர் டைரக்ஷன் அண்ட் அலாங் லாங்கர் டைரக்ஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது நம்ம 10 கொடுத்துக்கிடுவோம். ஸோ தென் எக்ஸ்போசர் கண்டிஷன் வந்து மைல்டே இருக்கட்டும். இங்கே வந்து நிறைய கண்டிஷன் இருக்கும். ஸோ இதில் மைல்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கிடுவோம். செலக்ட் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதை வந்து 0.5 ஹவர் இதுவே இருக்கட்டும். அதே மாதிரி எஃப்ஐ வந்து 415 இருக்கட்டும். ஸோ எல்லாம் கொடுத்து முடிச்சதும் இங்கே டிசைன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஸோ டிசைன் கொடுத்ததும் இங்கே ஸ்லாப் வந்து டிசைன் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கொடுத்துரும். ஸோ இங்கே மேலே டாப்ல இருந்து சில லைன்ஸ் எல்லாமே நம்ம இன்புட் கொடுத்ததெல்லாம் இங்கே காமிக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ள பெண்டிங் மூமெண்ட் காமிக்கும். ஷார்ட்டர் டைரக்ஷனில் எவ்வளோ பெண்டிங் மூமெண்ட் வந்திருக்கு, அதே மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபேக்டர் பெண்டிங் மூமெண்ட்டை இங்கே காமிக்கும். ஸோ கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்கனக்குள்ளே இருக்கும் பாட்டம் ஸ்டீல் அட் ஷார்ட்டர் டைரக்ஷன் அண்ட் பாட்டம் ஸ்டீல் அட் லாங்கர் டைரக்ஷன். அது எவ்வளோ டயாமீட்டர் அண்டு ஸ்பேஸிங்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டாப் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பீமில் சப்போர்ட் இருக்க இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்த மாதிரி இங்கே ஸ்லாப்லையும் கொடுக்கணும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்போர்ட் டாப் ஸ்டீல் அட் லாங்கர் டைரக்ஷன் அதுவும் 10 mm தான் அட் 124 mm ஸ்பேஸிங். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துரும். இதை நம்ம காப்பி பண்ணி வேணுன்ற இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் நம்ம டிசைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஃப்ரண்ட் பேஜில் கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்ட் 2 அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த பார்ட் 2 கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆர்சி ஸ்லாபை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2-way கண்டினியூஸ் ஸ்லாப்ஸ் ஃபார் ரெசிடென்ஷியல் பில்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பேனுக்கும் அதுக்கான பாட்டம் அண்டு டாப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்பேனில் வந்துருந்துச்சுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரீ டிட்டர்மைன்ட் ரிசல்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 1-way ஸ்லாப் ஃபார் ரெசிடென்ஷியல் பில்டிங். ஸோ இது வந்து 1-way ஸ்லாபுக்கு. ஸோ 1-way சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாப், 1-way கண்டினியூஸ் ஸ்லாப் ரெண்டுக்குமே இருக்கும். ரெண்டுக்கும் உங்களுக்கு எந்த ஸ்பேனில் வருது அப்படின்றத பார்த்து நீங்கள் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ்.